ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி செய்யணும், அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் ட்ரேட் ஆப்ஷனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய விஷயம், சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதை காட்டிலும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுவீங்க. நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணேன், பேங்க் நிஃப்டியில் இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ண அப்படிங்கிற வார்த்தையை கவனிப்பீங்க. இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன் இது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? இந்த வார்த்தை 2 வார்த்தையுமே ஒன்று தான். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கச்ச நீங்கள் அண்டர்லைனிங் அசட் சொல்கிறல, நீங்கள் ட்ரேடு எடுக்க போகிறதே இந்த அசட்டை பேஸ் பண்ணி தான், சரிங்களா? இப்போ நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பெங்களூர் தக்காளிக்கு ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா? நீங்கள் அங்கேருந்து இங்கே தக்காளி எடுத்துகிட்டு வரணும். இங்கே சென்னையில் தக்காளியோட ரேட் நியர்லி 100 இருக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே இருந்து, சரிங்களா, டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்களா, நீங்கள் அதை சைக்கிளில் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா ஒரு பெரிய லாரி அந்த மாதிரியான வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை அப்படின்னா ட்ரெயினில் எடுத்துகிட்டு வரலாம். இப்போது இந்த 3மே தனித்தன்மையுடையது. இந்த 3மே எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைம் மாறுபடும். நீங்கள் சைக்கிளில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா 2 நாள் ஆகலாம், சரிங்களா? இது லாரியில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12 ஹவர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? 6 ஹவர்ஸே போதும். ஸோ இருப்பினும் ஒரு 10 to 12 ஹவர்ஸ், சரிங்களா? ட்ரெயினில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த பொருளை இங்கே கொண்டு வரும்போது விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ். அப்போ எது லாஸில் இருக்கும்? அதிகமான லாஸ் எது அப்படின்னு பார்க்கச்ச, நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதிகமான ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கொண்டு வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே இங்கே ஏதாவது மாற்றம் அடையலாம். ட்ரெயினில் கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன். இதில் கான்ட்ராக்ட் அப்படின்னு வரும். இதில் நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்கிறத நான் லைன் பை லைன் சொல்கிறேன். இப்போது இந்த அண்டர்லைனிங் அசட் இது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கணும். எவ்வளோ நாளில் ஏறும், எவ்வளோ நாளில் இறங்கும், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சொன்னேன். இப்போது ஏறும் அப்படின்னா நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கலாம், சரிங்களா? அடுத்த வாரமே ஏறிடும், நீங்கள் நினச்ச பாயிண்ட்டை ரீச் ஆயிரும் அப்படின்னா. இல்லை இது 3 மாதம் டைம் பிடிக்கும் அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் எடுக்கணும். ஸோ சொன்னல, நான் அந்த வெஹிக்கிளுக்கு அதை சொன்னல, அதை அப்படியே எங்கள் கான்ட்ராக்டாக மாற்றிக்கங்க. ஸோ இங்கே மாறுபடும், சரிங்களா? அப்போது இங்கே வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த அசட் மேலே ஏறப்போகுது. இந்த பேங்க் நிஃப்டிங்கிற அண்டர்லைனிங் அசட் என்ன ஆக போகுது? 52,318 இருந்து, சரிங்களா, இது 53,000 போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நினைக்கிறீங்கன்னா என்னைக்குள்ளே போகுங்கிறத கணிக்கணும், சரிங்களா? அதுக்கு தான் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போது இங்கே நீங்கள் 52,000, சரிங்களா, 144 அப்படின்ட்டுருக்கு. இங்கே நான் ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணுறேன், புரியுறதுக்காக எடுத்துக்கிறேன், சரிங்களா? 52,000 எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இருக்கும். இல்லை நான் 53 ரீச் ஆகிறேன், நீங்கள் 53 எடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் 53 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலி ரிஸ்க், சரிங்களா? இதை நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கிறீங்க. அது என்னங்கிறதையும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் வேல் இவ்வளோ போனால் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 2வது பாயிண்ட். ஸோ இங்கே கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் இது 18ஆம் தேதி நாளைக்கே ரீச் ஆகும் இந்த வேல்யூ அப்படின்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை இங்கே செப்டம்பர்னு இருக்குது அப்படின்னா வேறு டேட் காட்டலை, சரிங்களா? செப்டம்பர்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமை, அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் புதன்கிழமை எக்ஸ்பைரி டே, நிஃப்டியை பொறுத்த மட்டும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே, சரிங்களா? அப்போ இந்த கான்ட்ராக்ட்லாம் என்ன ஆகும்னா புதன்கிழமையே க்ளோஸ் ஆகும். அப்போது இங்கே பேங்க் நிஃப்டி அக்டோபர்னு இருக்கு பாருங்கள், இங்கே டேட் இருக்கும். இப்போ நான் அக்டோபர் எடுத்துட்டேன், புதன்கிழமை எடுத்துட்டேன்னா, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி புதன்கிழமை வரும். இங்கே மட்டும் உங்களுக்கு 1ஆம் தேதி இருக்க காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் தேதி லீவ், ஹாலிடே, சரிங்களா? இது நடந்தாலும் சரி. இப்போ
வியாழக்கிழமை 3ஆம் தேதி லீவுனா அந்த கான்ட்ராக்ட் 2ஆம் தேதி க்ளோஸ் ஆகும். சரிங்களா? இப்போ புதன்கிழமை நடக்கிற இன்றைக்கி லீவு அப்படின்னா இது இங்கே நடக்கும். அதே இது டியூஸ்டே நடக்கிற சரிங்களா ஃபின்எஃப்டியோட எக்ஸ்பைரி டே வந்துட்டு அதுக்கு முந்தின நாளே முடியும். சரிங்களா? இது கணக்கு. அந்த லீவ் நாளில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி டே நடந்துடும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1ஆம் தேதி கொடுத்ததுக்கான காரணமாக தான். சரிங்களா? இன்றைக்கி 2ஆம் தேதி லீவுங்கிறதுனால அக்டோபரில் 9, 16 சரிங்களா? இதில் உங்களுக்கு அந்த டேட் அப்படியே இருக்கும். இப்போது இதில் எந்த மந்த் எடுக்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? எப்போ ரீச் ஆகுங்கிறத கான்ட்ராக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 3வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆப்ஷன் செயின் சார்ட்டில் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்படுவீங்க. சரிங்களா? இந்த மணி எடுக்கிறது நல்லதா, அட் த மணி எடுக்கிறது நல்லதா, அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் கலர், இதாவது லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இது வந்து கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன். சரிங்களா? இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கல, இது கால் எல்லோ ஷேடோ, இங்கே வந்து புட்டுக்கு எல்லோ ஷேடோ இருக்குல்ல, இது வந்து இந்த மணி. ஒயிட் கலரில் இருக்கிறது அவுட் ஆஃப் த மணி. அட் ப்ரெசென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுல 52,200, 52,300 இது ரெண்டுமே இந்த லைனில் டச் ஆகிருக்கும். சரிங்களா? 2 சைடுமே. இது அட் த மணி. சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது 3வது முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? இதில் எப்போதுமே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அட் ப்ரெசென்ட்டில் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? இல்லை நான் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனில் இந்த மணியும் மார்க்கெட் கீழே சரியும் அப்படின்னா புட் ஆப்ஷனில் எடுக்கிறதோ நியாயமான விஷயம். சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ப்ரீமியம் கம்மி, ரிஸ்க் அதிகம். சரிங்களா? அதாவது 0 to ஹீரோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவுட் ஆஃப் த மணியில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் எது அப்படின்னா, மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னா காலை பை பண்ணணும். மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னா புட்டை பை தான் பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுறேன்ல 52,000 அப்படின்னா ஆட் பண்ணி காலையும் புட்டையும் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் புட்டை பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் சரியும் போது புட்டை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களா, மார்க்கெட் சரியும் போது பேங்க் நிஃப்டி சரியுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணிங்கன்னா கால் மேலே தான் அதாவது இந்த புட்டு வந்து மேலே போகும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் பை பண்ணிங்கன்னா லாபம் தான். மார்க்கெட் சரியும் போது செல் பண்ணுமான்னு கேட்பீங்க. இல்லை, நார்மலாக ட்ரேட் பண்ணும்போது வேறு. இந்த ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் நார்மலாக ஸ்டாக்கில் பண்ணச்சா நீங்கள் செல் பைங்கிறது கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? பட் இதை பொறுத்த மட்டும் ரெண்டுமே மேலே தான் ஏறும். சரிங்களா? அதாவது மார்க்கெட் மேலே போகும்போது கால் மேலே ஏறும், மார்க்கெட் சரியும் போது புட்டு மேலே ஏறும். சரிங்களா? 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு லிவரேஜ் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு லிவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. அதனால் ஓவர் நைட்லேயே எடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கும்போது சரிங்களா, இப்போ வந்து இந்த மாதத்துலேருந்து நீங்கள் வந்து 9ஆம் தேதிக்குள்ளே கான்ட்ராக்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஹோல்டிங் உங்கள் கைவசம் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அன்றைக்கி க்ளோஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் புரோக்கர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1. 2வது, நீங்கள் இந்த மாதிரி அதாவது ஓவர் நைட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், அன்றைக்கே க்ளோஸ் பண்ண நினச்சாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப் டு உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்த உடனே க்ளோஸ் பண்ணணுமா, நான் இன்ட்ராடே அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். சரிங்களா? அதனால் பொறுமையாக இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க. நிறையா ப்ராக்டிஸ் தேவை. இனிஷியல் டைமில் ஆப்ஷன் பையிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஆப்ஷன் செல்லராக வர்றதுக்கு எஃபர்ட் போடுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்தாலே நீங்கள் ஈஸியாக எந்த வழியெலாம் ட்ரேட் பண்ணலான்னு யோசித்தா மட்டும்தான் சக்ஸஸ்க்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 3 மாதம் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.